Hello, CSR and aspirants. A very warm welcome to all. And the long wait is over. Yes, நம்மள நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. என்னடா இன்னும் டிசம்பர் செஷனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணலையே, ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கான ஒரு தீர்வாக தான் என்டிஏ தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசம்பர் செஷனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ நமக்கு இதுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ண அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஸ்லிப்லேயே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எக்ஸாம் எந்த ஷிஃப்ட்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைஃப் மார்னிங் நடக்க போகுது. நமக்கு வந்து பிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் தென் வந்து நமக்கு ஈவினிங் ஷிஃப்ட்ல நடக்க போகுது. ஸோ நீங்க அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா csrnet.nta.nic.in அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதுல நீங்க அட்மிட் கார்டு ஃபார் ஜாயின் சிஎஸ்ஆர் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இதுல நீங்க உங்க அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் இருந்துச்சு. லாஸ்ட் 8 இன்டிமேஷன் ஸ்லிப்லேயே வந்து டவுட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் நம்மளோட டேட்டா பத்தி என்டர் பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதில் நம்ம ஸ்லாஷ் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் இருக்கு. ஸோ தட் இங்க நீங்க என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டேட்டா பர்த் கிடையாது. நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆயிடும். அண்ட் தென் செக்யூரிட்டி பின் கீழே இருக்க கேப்ஷாவை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இப்போ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அது ஒய் பிகாஸ் நம்ம சைடு இருந்து எரர் கிடையாது, பேனிக் ஆக வேணாம். இப்போதான் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால வெப்சைட்ல நிறைய கிளிச் வரது வாய்ப்பு இருக்கு. லைக் நிறைய பேர் ஒரே டைம் யூஸ் பண்ணால கிளிச் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி எக்ஸாம்க்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த டைம் நீங்க புது டாபிக் ரிவைஸ் பண்ணாமல் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. பேனிக் ஆகாதீங்க. அண்ட் நீங்க படிச்ச டாபிக் ரிவைஸ் பண்ண போங்க. ஏன்னா நம்ம படிச்சது மட்டும் தான் வரப்போகுது. ஸோ நீங்க யாரும் பேனிக் ஆக வேணாம். அண்ட் கண்டிப்பா நம்ம எக்ஸாம் நல்லா எழுதுவோம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.